ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெரம்பூரில் தாங்க இருக்கோம். ஸோ பெரம்பூர்லேருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி. ரொம்ப நாள் கழித்து நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா 17th செப்டம்பர். ஸோ இங்கேருந்து இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். எஸ், ஸோ அதுதாங்க தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட் அம்ரித் பாரத் சொல்லப்படுற ஜோக்பானிலேருந்து ஈரோடு வரைக்கும் போகிற அம்ரித் பாரத் ஸ்பெஷல் இனாகரல் ஃபங்க்ஷன் ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம பெரம்பூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆக சொல்லியிருப்பேன். அண்ட் நம்ம ட்ரெயின் 11:45 இங்கே பெரம்பூர் அரைவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெயின் வரட்டும். ட்ரெயின் வந்துட்டு மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஒரு மிட் நைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இனாகரல் ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு எல்லாமே ஒன்றுனா இப்போ ட்ரெயின் வந்தோடனே பார்க்கலாங்க. இருந்து ஈரோடு போகிறதுலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் டிமாண்டிங் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பர் ஆப்ஷன் இனிமேல் கிடைக்க போகுது நம்மளுக்கு. ட்ரெயின் நம்பர் 06602 Amrit Bharat Special will arrive shortly on platform 4. யூஸ்வலாக பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1 and 2 பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்காகவும் 3 and 4 லோக்கல் ட்ரெயினாக கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம அம்ரித் பாரத் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க ரயில் ஆகும். அதாவது லோக்கல் ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் தான் ரயில் ஆகுது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பார்த்திங்கன்னா பக்கார் எக்ஸ்பிரஸ் ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா அது வரதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் 4 அலகேட் கொடுத்துறாங்க. நம்ம ட்ரெயின் கரெக்டாக பெரம்பூர் ரீச் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் நம்பர் 06602 ஜோக்பானிலேருந்து ஈரோடு வரைக்கும் போகிற அம்ரித் பாரத் இனாகரல் ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வந்துச்சு. டக்குன்னு இந்த ட்ரெயினுடைய இன்டீரியர் ஷார்ட்ஸ் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துலாங்க. அதுக்கப்புறம் போகும்போது இந்த ட்ரெயினை பற்றி ஓடிட்டுலாம் ஒன்றுனா இந்த ஸ்டாப்பை பற்றி பார்க்கலாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சோடைய நான் ஏசி ஸ்லீப்பர் வெர்ஷன் மாதிரி தான் இது. அதில் இருக்கிற மாதிரியே ஃபெசிலிட்டிஸ் ஒன்று தான், ஏசி வெண்ட்டு கிடையாது. இங்கே அப்பர் பர்த்லலாம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், வச்சு ஏறுறதுக்கு வசதியாக இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா அம்ரித் பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆன் போர்ட் பேண்ட்ரி காருங்க. ஸோ யூஸ்வலாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் பேண்ட்ரி கார் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த அம்ரித் பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த வெர்ஷன்ஸில் பேண்ட்ரி கார் கொடுக்காம இருந்தாங்க. பட் அம்ரித் பாரத் 2.0 பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏசி பேண்ட்ரி காருக்கு இது. மற்ற ட்ரெயின்லாம் ஏசியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இன்டர்சிட்டியில் ஆகட்டும் கோவையில் ஆகட்டும். இதில் நான் ஏசி டைப்னால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் ஏசி கோச்சஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பெரம்பூர் ஸ்டேஷன்
ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க டக்குன்னு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க இந்த ட்ரெயினை பற்றி. ஸோ இது சீட்டு பார்த்தீங்கன்னா 2 years அன்ரிசர்வ் கோச் டைப் ஆஃப் சீட்டிங்க. அண்ட் இங்கே என்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே காமனாக பேக் மாட்டுறதுக்கு ஹேங்கரு, ஸோ ஃப்ளக் டைப் ஆஃப் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைப் சி அண்ட் யூஎஸ்பி டைப் ஆஃப் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேனோட லைட் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஃப்ளக் டைப்பில் 2ம், யூஎஸ்பி அண்ட் டைப் சி டைப்பில் 2 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் மாட்டுற ஹேங்கர் இருக்குதுங்க. ஸோ சீட் கலர் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ வித் கிரே கலர் சீட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா குஷன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க மேலேயும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டைப் ஆஃப் கோச்சஸ்னால பார்த்திங்கன்னா எல்லா கோச்சும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ டோரோடைய என்ட்ரியில் 2 சிசிடிவி கேமரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே எலக்ட்ரிக் நேம் போர்டு ஒர்க் ஆகுங்க. ஸோ இங்கே தேவைன்னா இங்கே டாய்லெட் வேக்கண்ட் ஆகுது, அத்தை ஸ்டாப் என்ன, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துகிட்டே இருக்குங்க. டோரு கிட்ட பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்தே பாரத்தில் பார்க்குற மாதிரி எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட்டுங்க ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் பேசலாம் எமர்ஜென்சியாக இருந்தால். அண்ட் இங்கே ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயும் ஒரு டஸ்ட்பின் இருக்குங்க. அண்ட் 2 ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கோச் நடுவில் போகிறது பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க உள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம் ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்லோடு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே இன்னும் செட் பண்ணல. அண்ட் மிஷின் வைஸில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டேனால பார்த்தீங்கன்னா இன்னும் செட் பண்ணல. கமர்ஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. சின்ன ஹேண்ட் வாஷ் பேஷனும் சோப் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. ஸோ ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க. அண்ட் ஹேண்ட் வாஷும் நல்லா இருக்குங்க. சீரியஸ்லி உள்ளே ஊற்றி வச்சுருக்காங்க பொழுது. ஸோ கை கழுவுக்கு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. அண்டு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்தியன் டைல் டைப் பார்த்தீங்கன்னா கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அந்த டாய்லெட் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ டாய்லெட் பேப்பர் இருக்குது. ஸோ இங்கே 2 ஃப்ளஷ் கொடுத்துருப்பாங்க. நார்மல் ஃப்ளஷ் இதுங்க, நார்மல் ஃப்ளஷ் இது. ஸோ எமர்ஜென்சி சப்போஸ் இது ஒர்க் ஆகலனா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ப்ரே கன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேப்பு, ஜக்கு அண்ட் கைப்பிடி ஹோல்டருங்க. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஸ்மோக் டிடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இருந்து ஸ்மோக் பண்ணால் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ அலாரம் போய் ஸ்டேஷன் இன்சார்ஜையும் ட்ரெயினில் இன்சார்ஜ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போயிடுங்க. ஆனால் அதே மாதிரி நல்லா புது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. சீரியஸ்லி சொல்லப்போனால் இந்த ட்ரெயின் கோச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலா ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தாங்க ரெடியாக இருக்குது. ஸோ போன மாதம் தான் இந்த ட்ரெயின் கோச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணி செப்டம்பர் மாதத்தில் ரன் பண்ணுறாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் ரெடியான கபூர்தலா பிராண்ட் நியூ கோச்சஸ்ங்க. அண்ட் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்கி நிற்கிறதுக்கு இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழைகளின் வந்தே பாரத்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏசி வெரைட்டியில் போகும். ஸோ நிறைய மக்கள் ட்ராவல் பண்ணி யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதே ஸ்பீட் அதே டைப் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏசி டைப் ஆஃப் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் ஏசி டைப் பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்ரு ஸ்லீப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா அன்ரிசர்வ் கோச்சும் ஸ்லீப்பர் கோச் இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயின் ரன் ஆகும். ஏசி கோச்சஸ் எதுவுமே இந்த ட்ரெயினில் இருக்காதுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெயினை லான்ச் பண்ணாங்க. அண்ட் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமான டிஸ்டன்ஸ் போவாங்க. விச் மீன்ஸ் ஒரு டெஸ்டினேஷன் ஆகிட்டே திருப்பி அதே டெஸ்டினேஷனுக்கு நைட்டு வந்து ரீச் ஆகிறாங்க. பட் இந்த அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸாக ரன் ஆகுங்க. ஸோ யூஸ்வலாக சொல்ல போனால் 1000 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்க ஊர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. வந்தே பாரத் போகிற ஸ்பீட், வந்தே பாரத் போகிற ஸ்டைலில் இந்த ட்ரெயின் வந்துட்டு எல்லா டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணிட்டு போகிறது தான் இந்த மாதிரி அம்ரித் பாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ட்ரெயினில் 2S சீட், அதாவது அன்ரிசர்வ்டு கோச் சீட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஏதோ சோஃபா டைப் ஆஃப் சீட்டிங் மாதிரி டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இது ஃபஸ்ட் நாளில் பார்த்தீங்கன்னா காலியாக போகுது. ஸோ மற்ற நாள் கமர்ஷியல் ரன்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கமர்ஷியல் ரன்லாம் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு வர வர இந்த ட்ரெயினே கொஞ்சம் ஜாம் பேக்டாக தான் போகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான ஊருக்கு போகுதுங்க இந்த ட்ரெயின். இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஜோக்பானிலேருந்து செப்டம்பர் 15 தாங்க இனாகரேட் பண்ணாங்க. ஸோ மண்டே அங்கேருந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆன வண்டி பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங்லேருந்து நைட்டு ஃபுல்லாக ரன் ஆகி டியூஸ்டேவும் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வெனஸ்டே அகெயின் ஒரு நாள் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வெனஸ்டே நைட்டு தான் பெரம்பூர் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ வெனஸ்டே நைட்டும் அகெயின் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் தான் ஈரோடு போய் ரீச் ஆகும். ஸோ இதாங்க ஷெடியூல் டைமு. பட் இது பார்த்தீங்கன்னா இன்னாவல் ஸ்பெஷலுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ்வல் ரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரெயினுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஈரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் இந்த ட்ரெயின் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ 25 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட கமர்ஷியல் ரன் ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ரன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈரோடு எடுத்து பார்த்தீங்கன்னா மதியானம் பெரம்பூர் வந்து ரீச் ஆகுங்க. இந்த ட்ரெயின் சென்ட்ரல் போகாது. ஸோ மதியானம் பெரம்பூர் வழியாக இந்த ட்ரெயின் வேசர்பாடு ஜீவா வந்து கோர்க்குப்பேட்டை பைபாஸ் பிடிச்சி அப்படியே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெல்லி சென்னை ரூட்டை போய் ஜாயின்ட் ஆகிட்டு இந்த ஜோக்பானி போய் ரீச் ஆயிடுங்க. இந்த ஜோக்பானி ஈரோடு அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3158 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுங்க. ஸோ மண்டே ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே தான் ஈரோடு வருது. அண்ட் இந்த ஜோக்பானி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேபாள் பார்டருங்க. ஸோ கரெக்டாக சொல்ல போனால் பீகாரில் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்டேட்ஸுக்கு கடந்து தாங்க தமிழ்நாடு வந்து ரீச் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு வந்தே பாரத் சொல்லாங்க. ஆல்ரெடி ஒரு வந்தே பாரத் ரன் ஆகிட்டு தாங்க இருக்கிற அதுவும் ட்ராவல் பண்ணிக்கும். மால்டா டவுன்லேருந்து எஸ்எம்இடி தாங்க. ஸோ அது தமிழ்நாட்டு வழியாக தாங்க ரன் ஆகும். பட் தமிழ்நாட்டுடைய கூடியதுங்க இந்த ட்ரெயின் தான் தமிழ்நாட்டில் எண்ட் ஆகிற ட்ரெயின். ஈரோடில் எண்ட் ஆகிற ட்ரெயின். அண்ட் ஈரோடில் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குரிய ஃபஸ்ட்டு வந்தே பாரத் சொல்ல போகிறோம். சாரி வந்தே பாரத்தே சொல்ல பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் சொல்லாங்க. அண்ட் சென்னையுடைய ஃபஸ்ட்டு அம்ரித் பாரத்தும் இந்த ட்ரெயின் தாங்க. ஏன்னா பெரம்பூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுது. ஸோ சென்னை சென்ட்ரல் போகாது. யூஸ்வலாக நார்த் ஈஸ்ட் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேயே பைபாஸ் பண்ணி அப்படியே கோர்க்குப்பேட்டை வழியாக போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சென்னைக்குரிய ஃபஸ்ட்டு அம்ரித் பாரத் இந்த ட்ரெயின் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது. இந்த டைப் ஆஃப் அம்ரித் பாரத் அதாவது 2.0 அம்ரித் பாரத் 2.0 தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டு அம்ரித் பாரத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை அப்கிரேட் பண்ணிடுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் நிறைய அப்கிரேட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பழைய செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ரி கார்னு தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ செப்பரேட்டட் பேண்ட்ரி கார் இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 22 கோச்சஸ்ங்க. அதில் 11 பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சஸாக ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. மொத்தம் 8 ஸ்லீப்பர் தாங்க இருக்குது. 8 ஸ்லீப்பர் மட்டும் தான் உங்களுக்கு புக்கிங் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ இன்னும் புக்கிங் ஓப்பன் ஆகலைங்க. அடுத்த வாரம் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா மேபி டியூஸ்டேல மண்டே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதோடைய நான் டிக்கெட் ஃபேர் என்ன நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். டிக்கெட் ஃபேர் என்ன ஈரோட்லேருந்து பெரம்பூருக்கு, ஈரோட்லேருந்து பெரம்பூருக்கு ஸ்லீப்பரில் சரி அன்ரிசர்வ் சரி. இந்த அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு யூனிக்காக இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரிங்க லோக்கோவை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேப் 5 ஒரு லோக்கோ வந்து ஃப்ரண்ட்லேருந்து புல் பண்ணுவாங்க. அண்ட் பின்னாடி வேப் 5 பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு அது புஷ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் ஸ்பீட் டக்குன்னு எடுக்குங்க. ஸோ இந்த 100 130 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்பீட் எடுக்கும். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நல்ல ஸ்பீடில்
அந்த வந்தே பாரத் ஈக்குவல் ஸ்பீடில் போவாங்க. இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தனியாக டிக்கெட் கேட்டகரியில் வரவங்க நார்மலாக யூஸ்வலாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சொல்லுவாங்க, மெயில் எக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தனியாக இதுக்குன்னு ஒரு டிக்கெட் ஃபார் கேட்டகரி இருக்குது, அம்ரித் பாரத்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த அம்ரித் ஃபேர் கேட்டகரி கேளுங்க. ஏன்னா டிக்கெட் நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்தீங்கன்னா சப்போஸ் டிடி போட்டால் கன்ஃபார்ம் ஃபைன் போடுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக மற்ற ட்ரெயின்ஸ் விட இந்த ட்ரெயினில் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 5 ரூபா அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 155 ரூபா வருதுங்க ஈரோட்லேருந்து பெரம்பூருக்கு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில். இதுவே நீங்கள் இந்த அம்ரித் பாரத் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 180 கிட்ட வருங்க. ஸோ அதனால் டிக்கெட் எடுக்கும்போது மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க, அம்ரித் பாரத் எடுத்தீங்களா இல்லை ஸ்லீப்பர் நார்மல் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் டிக்கெட் எடுக்கிறீங்களான்னு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட் டே என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இந்த கோச்சில் க்ரௌட் அவ்வளோ இல்லைங்க. யூஸ்வலாக ட்ரெயினில் ஃபுல்லாகவே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெயினை பற்றி நிறைய பேருக்கு தெரியல இனாகர்னால. மேபி அந்த கமர்ஷியல் ட்ரெயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சு இந்த ட்ரெயின்லாம் இந்த கோச்செல்லாம் செம்ம ஜாம்பேக்டாக போங்க. ஏன்னா ரொம்ப ஒரு இன்டீரியர் நார்த்துக்குள்ளே போகுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கேருந்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெயின் கொஞ்சம் அழுக்காக தாங்க இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 3 நாளாக கண்டினியூஸாக இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அழுக்காக தாங்க இருக்கும். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கோடு தான் இந்தியன் ரயில்வேஸில் கொடுத்துருக்காங்க, மஸ்டர்ட் எல்லோ வித் கிரே. ஸோ நல்லாவே தாங்க இருக்குது. சீரியஸ்லி சொல்லப்போனால் ட்ரெயின் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். ஸோ ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக தாங்க இருக்குது. பட் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை க்ளீன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெயினுக்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் ஈரோடு கொடுத்துருக்காங்க. பட் ஜோக்பானில் பிட் லைன் ரெடியான பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஜோக்பானிக்கு மாறிடும். செகண்டரி மெயின்டெனன்ஸ் க்ளீனிங் மட்டும் தான் இப்போதைக்கு ஈரோடில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 130 தாங்க போகும். ஸோ 130 போனாலும் கோச்சஸ் உள்ள ஜர்க் அவ்வளோவா ஃபீல் ஆகாத மாதிரி தான் கோச்சஸை பில்ட் பண்ணியிருந்தாலும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 110 வரை தாங்க போகுது. ஸோ ஜோக்பானில் ஸ்டார்ட் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 ஹவர் கிட்ட இந்த ட்ரெயின் ரன் ஆகுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பேஜஸ்லாம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த வந்தே பாரத், ராஜ்தானி, துரந்தோலாம் ஸ்டாப்பேஜ் கம்மியாக கொடுப்பாங்க. பட் இதில் நிறைய மக்கள் ட்ராவல் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. ஜோக்பானில் ஸ்டார்ட் பண்ணி ஈரோடு வரைக்கும் நிறைய இன்டர்மீடியட் ஆல்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி தான் இந்த ட்ரெயின் ரீச் ஆகுது. ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோவும் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஆவரேஜாகவே இந்த ட்ரெயின் ஸ்பீடில் தாங்க ரன் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லாகவே அப்படி தான். இப்போ வரைக்கும் 110 தாங்க போகுது. 130 இந்த ஸ்பீட் செக்ஷன் இருந்தாலும் 110 வரைக்கும் தான் இப்போதைக்கு இந்த ட்ரெயினை அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கோச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது லாக்கில் இருக்குது. ஸோ ட்ரெயின் கமர்ஷியல் ட்ரெயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டோர் இந்த மாதிரி லாக்கில் இருக்குங்க. ஸோ தேவைப்படும்போது நீங்கள் சைடில் தள்ளி தான் அடுத்த கோச்சுக்கு போகணும். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அடுத்த கோச்சுக்கு போகிறதுக்கு இன்டர் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா அந்த வந்தே பாரத் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ட்ராக் எதுவுமே தெரியாதுங்க, ஃபுல்லி கவர் பண்ணி. ஸோ நீங்கள் அதுங்க சேஃப்டியாக வயசு எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கலர் கோட்டில் தாங்க ரன் ஆகுது. ஸோ யூஸ்வலாக வந்தே பாரத்தில் அந்த ஆரஞ்சு வித் பிளாக் கலர் ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி கலர் கோட் தான் இந்த ட்ரெயினுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு வித் பிளாக்ல தான் ட்ரெயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குங்க. யூஸ்வலாக எல்ஹெச்பி ரோச்சஸ் ஆகட்டும், வந்தே பாரத் ஆகட்டும், ஸோ தனி லைவரி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வித் பிளாக் ஃபினிஷில் தான் அம்ரித் பாரத்துக்கு லைப்ரரி கொடுத்துருக்காங்க. வந்தே பாரத் மாதிரி பார்க்குற லுக் வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் கூட பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மாதிரி ஈக்குவலாக சேமாக தான் கொடுத்துருக்காங்க.
நான் சொன்ன கலர் கோட் இது தாங்க. ஸோ ஆரஞ்சு வித் பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு டார்க் கிரே வித் பிளாக் கலர் மிக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கலர் ஸ்பெஷல் கொடுத்துருப்பாங்க. வந்தே பாரத்தும் பார்த்தீங்கன்னா இதே கலர் கோடில் தான் இருக்கும். ஸோ அதே கலர் கோடில் தான் இந்த அம்ரித் பாரத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே மற்ற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்டிக்கரில் நேம் போர்டு ஒட்டியிருப்பாங்களே, பட் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் நேம் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ட்ரெயின் இப்போதைக்கு ஸ்பெஷல்னால பார்த்தீங்கன்னா 06602, மற்ற நாள் கமர்ஷியல் நைட்ஸ் பார்த்தீங்கன்னா 16002 ஆயிரும். ஸோ ஜோக்பானி டு ஈரோட் ஜங்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜோக்பானி டு ஈரோட் டு ஜோக்பானி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். நான் காட்பாடியிலே இறங்கிட்டேன். ஸோ சில பல காரணங்களால் பார்த்திங்கன்னா என்னால் ஈரோடு வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஈரோடு வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்திருந்தேன். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நான் காட்பாடியிலே இறங்கிட்டேன். ஸோ இந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா.